ஏன்னா நான் பாக்குற வேலையும் நெறைய குழந்தைங்க வேல தான் பாக்குறேன். அப்படிங்களாக்கா? சூப்பர், சூப்பர். ஒரு சர்வீஸா பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அவ்வளோ தூரத்துலருந்து எங்க மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க. நாங்களும் உங்க மேல பாசமா இருக்கிறோம். அப்படின்றது நான் எனக்கு எப்படி தெரியுமா? வெளிநாட்டுல இருந்தாலும் ஆதிமா, அவங்க வசதியா இருக்கவங்க, ஓஹோன்னு இருக்கவங்க, அந்த பந்தா காட்டுறவங்க, அவங்கட்டலாம் பழக மாட்டேன். அதனால தான் நான் உங்க கூட அட்டாச் ஆனேன். நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது, நீங்க நல்லா பேசுனீங்க. எப்படின்னா ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கோம்ல, அந்த மாரி பேசுனீங்க. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொன்னீங்க. அப்பலாம் நான் வந்து உங்க லைவ் வரும்போது 150 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருந்தேன். அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அப்பலாம் எனக்கு ஸ்பேனர் பத்தினா என்னன்னு தெரியாது. எனக்கு தெரியாது. ம்ஹ்ம். உங்களோட அந்த இதுல போட்டிருப்பாங்கல்ல ஷார்ட்ஸ்ல, அதுல போயிட்டு போயிட்டு தான் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இருக்கிற வரையும் எல்லாரும் அன்பா இருந்துட்டு போவோம் ஆதிமா. வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கியூட் உங்க பசங்க டான் சொல்றாங்க பாருங்க. தேங்க் யூ டான், தேங்க் யூ. அசோக் அண்ணா, ஹாய் அசோக் அண்ணா. துபாய்க்கு வந்தேனே, இப்போ ஒரு 4 வருஷம் துபாய்க்கு வந்தேன். அப்படிங்களாக்கா? ஓகே, ஓகே. வாங்க சென்னைக்கு வந்தா திருவண்ணாமலைக்கு வாங்க. கண்டிப்பா கோயிலுக்கு வாங்க. நம்ம அத வீட்டுக்கு சொல்லணும்னு இருந்த ஆதிமா, எனக்கு தெரியும். நீங்க திருவண்ணாமலைன்னு எனக்கு தெரியாது. அப்படிங்களா? உங்க அண்ணா வந்து ஃபுல்லா அவங்க ஸ்ரீலங்கா. அவங்க பூர்வீகம் ஃபுல்லா ஸ்ரீலங்கா. நான் ஸ்ரீலங்கா தான். நான் பிறந்தது ஸ்ரீலங்கா. நான் படிச்சது வளர்ந்ததெல்லாம் சென்னையில. சோ அவங்க யூடியூப்ல அந்த கிரிவலம் பாப்பாரா? ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆமா. அது நீங்க அந்த ஊருன்னு சொன்னோனே எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. நாங்களும் போவோம். இங்கிருந்து 1/2 அன் ஹவர் டிராவல் எனக்கு. கரெக்ட்டா 1/2 அன் ஹவர். வண்டியில தான் போவோம். நாங்க 2 வீலர் தான் போறதே அதிகமா. அப்படியா? கண்டிப்பா வருவேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நைட்டு போட்டிருக்கும் பாருங்க ஒரு ஷார்ட்ஸ், அதுல அப்படிதான் போட்டிருக்கேன். நீங்க போன வருஷம் பர்த்டேல அறிமுகமானீங்க. இந்த வருஷம் உங்க லைவ்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். அதுதான்க்கா போன வருஷம் வீடியோ பார்த்தேன் நானு. நம்மலாம் எங்க இவங்கள்ட்ட பேச போறோம். ஐ மீன் உங்க ஷார்ட்ஸ்ல உங்க லைவ்ல வந்து எப்படி பேச போறோம்னு யோசிச்சேன். அதுக்கு அப்புறம் தான் நீங்க 8 மணிக்கு நான் பெரம்பூர் டான். பெரம்பூர். பெரம்பூருங்களா? டான் பாஸ்கோ தெரியுமா? டான் பாஸ்கோ குரூப் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கதான் படிச்சேன். டான் பாஸ்கோ ஸ்கூல். ஆமா ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கு. பண்ருட்டில இருக்கு. ரொம்ப ஃபேமஸான பிரான்ச் அது. பெரிய 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 இடத்துல இருக்கு நிறைய ஸ்கூல். டான் பாஸ்கோ நல்ல பெரிய ஸ்கூல் அது. அம்மாலாம் பெரம்பூர் தான் இருக்காங்க. சரி இது திருச்சி பெரம்பூர் தானே சொல்றீங்க? இல்ல இல்ல சென்னை பெரம்பூர். சென்னை பெரம்பூரா? சென்னை பெரம்பூர். சென்னை எந்த இடத்துல அதான் சொல்லிட்டாங்க பாருங்க. படிச்சோம், கஷ்டப்பட்டோம், இந்த இடத்துல வந்து இருக்கோம். ஆமாக்கா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் உண்மையா சொல்லணும்னா அதிகமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட நாங்க அந்த டைம்ல கஷ்டப்பட்டோம். யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப கீர்த்தி நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு. நான் எப்பவுமே கடந்து வர பாதைய மறக்க கூடாது. நானும் எங்க அக்காவும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட முடியாம ஸ்கூல்ல சப்ஜெக்ட் பாடத்துல விட்டே வெளியில இருந்திருக்கிறோம். எக்ஸாம் எழுத முடியாம வீட்ல இருந்து ஸ்டேட் போர்ட்ல கூட படிச்சிருக்கேன். சோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோ எங்க அப்பாட கஷ்டங்க மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. படிக்கணும், அவங்க ஆசையை நிறைவேற்றணும், வெளிநாட்டுக்கு வரணும்னு ஒரு இது. இன்னைக்கு கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். சூப்பர் கீக்கின்னு சொல்றாப்ல டான். அதெல்லாம் சொல்றேன். லைவ்ல இருக்கவங்களும் சொல்றேன். சைலண்ட் வாட்சிங் பண்றவங்களும் சொல்றேன். ஓட்டி போனவங்கலாம் தூக்கி தள்ளி வச்சுடுங்க. என்ன சொல்றதுன்னா, கூட இருக்கும்போது தான் அந்த உறவு தெரியும். ஆனா கடந்து வந்து நான் இருந்தாலும் உங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆதிமா. கண்டிப்பா அக்கா. உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் ஷார்ட்டா சொல்றேன். உங்களுக்காக நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் அந்த பக்கமே போறதில்ல தெரியுமா? இல்ல பார்த்தேன். இல்ல நான் பார்த்தேன்றத விட அதுக்கு முன்னாடிலாம் நீங்க போவீங்க இப்படி ஸ்கிப் பண்ணும்போது பார்த்துருப்பேன். இப்போ நீங்க நான் பார்த்தேன் நீங்க இல்ல அங்க. நான் அதுக்காக பார்க்கல. இப்படி ஸ்கிப் பண்ணும்போது பார்ப்பேன். நானே அவங்கள இது பண்ணிட்டேன். சரி வேணாம் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நான் சந்தோஷம். என்ன சொன்னா 2 பக்கத்துலயும் தப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்துச்சு. ஓகே ஓகே. சோ பார்த்தேன். ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான்க்கா ஒரு இடத்துல நம்ம புரிதல் இருந்தால் தான் நம்ம அதோட தொடர்ந்து பயணம் பண்ண முடியும். புரிதல் இல்லைங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை எப்படி சொல்றது. நான் நான் ஒரு நாள் இப்ப உங்கள்கிட்ட என்னன்னா ஒரு இப்ப இன்னைக்கு